அழகாஷ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் முடிச்சு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். முடிஞ்சளவுக்கு வராதவங்க தினமுமே நம்மளுடைய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோ போட்டிருக்கனா இல்லையான்னு. முக்கியமாக இந்த அனிமேவை நிறைய பேர் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்களா இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சா மட்டும்தான் நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். அதனால தான் சரிங்க அஸ்லாம் இதோட கதை கூட போகலாமா. காலேஜில் டீச்சரும் பார்த்தா இப்போ ஹீரோவுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோவும் அந்த பாடத்தை பெருசாக கண்டுக்காம இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் ஓஹோவும் என்னடா என்னாச்சு ஒன்றும் இல்லை கிளாஸ் ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன நடத்துறது பாடம் எல்லாமே அது ரொம்ப போரிங்காலாம் இல்லை. அப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காமிக்கிறேன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அம்மனமா போன அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறான். ஏய் இது என்னது நேற்று நைட்டில் ஃபுல் மூன் அப்போ ஒரு ஆம்பளை வந்து தன்னுடைய உடம்புல ஒரு துணி கூட போடாம வானத்தில் பறந்ததை போட்டோ எடுத்திருக்காங்க மக்கள். கண்டிப்பாக இவனுடைய எல்லா விதமான பாடி பார்ட்டியும் வச்சு பார்க்கும்போது அது நீ தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீ தானே நேற்று அம்மனமா இருந்தா. ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க. டேய் நான் என்னடா பண்ணேன் அவங்க எடுத்தாங்கடா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க முக்கியமா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? அது என்னன்னா தன்னுடைய ஆம்பளை தன்மையை நிரூபிக்கிறதுக்காக இந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட்ட பையன்னு காமிச்சாங்க. சரிதான் நான் அப்படியேப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு பக்கம் ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஹாஸ்டல்ல அவன் தங்கிட்டு இருக்கும் போது ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாடட்டி கஃபேக்கு போயிட்டு எதனா சாப்பிடுன்ற மாதிரி கூப்பிட. ஆனா ஹீரோ வரமாட்டான்னு சொல்லிடுறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்பா. சரி விடு அவனை விட்டு நம்ம கிளம்பலாம். அவனுக்கு கிளம்பின பிறகு பார்த்தா ஹீரோ ஒன்றும் கண் முடிச்சு தான் இருக்கான். அப்போ அவன் ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்து தான் ஒரு மெசேஜும் வருது. அதில் பார்த்தா ஒரு பொண்ணுடைய மெசேஜ் போட்டிருக்கேன். யார் அது? புதுசா ஒரு பொண்ணா? அப்படியேங்கப்பா என்ன அழகா இருக்கா. கண்டிப்பா இந்த சாட்டை நம்ம கண்டினியூ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு தன்னை பத்தின அறிமுகத்தை கொடுத்து ஹீரோ கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி சாட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவுமே அதுக்கேற்ற போல அவள் கூட சாட் பண்ணிப்பான். அவ ஹீரோ விட ரொம்ப ஜூனியர் பொண்ணு தான். கடைசி அவ பேசி முடியும் போது நாளைக்கு நம்ம நைட் வந்து டேட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். டேட்டா ஒரு பொண்ணு என்ன கூப்பிடுது, இது என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காத விஷயத்தை அனுபவிக்க போற ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். நாளைக்கு என் பெஸ்ட்டை கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ வெறியா இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ காலேஜுக்கு திரும்ப வரவோ கிளாஸ்ல பார்த்தா ஹீரோடைய மாத்தோரை கண்டுபிடிச்சிருவான். டேய் இன்னைக்கு நைட்டு நீ யாரையும் போய் மீட் பண்ண போறதானே? ஆக்சுவலி இல்ல ஓஹோவா சாரி மாஸ்டர் இன்னைக்கு நைட்டு நான் ஒருத்தங்க இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கிறதுனால போய் ஆகணும். சரி ஓகே கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு கால் பண்ணுவேன். அதுக்காக போல ஹீரோவும் அதுக்கப்புறம் டேட்டிங் பண்றதுக்கான சீட்டுக்கு வந்துட்டான். அந்த இடத்துல நிறைய கடைகளும் இருக்கு. ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த முட்டாள்தனமான போனை நான் எடுக்கவே மாட்டேன், கால் பண்ணா எடுக்கவே மாட்டேன். இருந்தாலும் லைட்டா பதட்டமா இருக்கேன். சோரன் செம்பாய் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த வந்துட்டான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்படியேங்கப்பா என்னுடைய 19 வருஷத்துல இப்பதான் முறையா ஒரு பொண்ணு கூட டேட் போறேன். என்னாச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணல. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உங்களுக்கு இந்த ஏரியா நல்லாவே தெரியுமா? நல்லாவே தெரியும். இங்கே தான் என் ஸ்கூல் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் பழக்கப்பட்ட ஏரியா தான். அப்போ இந்த ஏரியாவில் எதனா ஒரு டிஷ்ஷை எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு எதனா தெரிஞ்ச கடைக்கு எனக்கு சாப்பிட்டு கூட்டணுப்பாங்க. அப்படி எங்கப்பா அவளே கேட்குறா. கண்டிப்பாக அவளுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஒரு கேப்பை பயன்படுத்திலாம் அவளுக்கு ரொம்ப க்ளோஸாக மாறிடணும். சரி வாங்க போலாமா? செம்பாய் உங்களை நான் கட்டிமா வச்சுப்பேன், எப்பவுமே கைவிட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோவை கூட்டின்னு போனா அங்கே போன பிறகு சாப்பாடு கேட்டது தான் பேர் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஏங்க இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்குலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஆள் பார்க்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, எப்படி சாப்பிடுங்க? நான் டயட்ல மெயின்டைன் பண்றது இல்லை அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதை பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவுடைய மாஸ்டரை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இவன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், என்னமோ சரியில்லைப்பான்ற மாதிரி கூட இந்த ஆள் இருக்கான். ஆமா இல்ல அவன் கரெக்டா எந்த இடத்துல இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும், இங்க பாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சு அந்த போன் மூலமா கண்டுபிடிச்சா அவன் எங்க இருக்கானு. எங்கேந்திரி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் புதுசா நீ கத்துங்கிற பிரமாதமான ஆள் தான். சரி போலாம் அங்க. என்ன சொல்ற? அவன் எங்க இருக்கானோ அங்க போகணும். நீ அவனை பத்தி ரொம்ப கவலைப்படுறியான்னு எனக்கு தோணுது. எங்க பாரு கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரப்போகுது, நீ உள்ளுணர்வு சொல்லுது, அதனால நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணுவானா, கம்முன்னு கிளம்பு அப்படின்னு அவன் ரொம்ப சோகமா இருக்கிற பாணிலேயே அவன் கண்டுபிடிச்சிருவான். இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். முக்கியமா அவனுக்கு டிசிப்ளின் என்னன்றதை நான் அங்கே போயிட்டு கற்றுக் கொடுப்பேன், அவனை விட மாட்டேன், என்னவா ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவள் கடுப்பாயிடுவான். இன்னொரு பக்கம் இதுங்க ரெண்டு சாப்பிட்டு முடிச்ச கையோட தங்களை பற்றின இன்னமும் டீப்பான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிதுங்க. செம்பாய் உங்களை வந்து காலேஜில் முறையாக நான் பார்த்தப்பவே எங்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு, அதனால கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னராக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு என்ன ரொம்பவும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அப்படி இருந்தால் மட்டும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லைன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் எதனா தப்பாக கிட்டதுன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா உங்கள் முகம் ரொம்ப செவக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஓகேவா இல்லையான்னு தெரியலையே அது அப்படின்ற மாதிரி ஹீரோ வைக்கப்பட்டுட்டு ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறான். செம்பாய் நீங்கள் ரொம்பவும் க்யூட்டாக இருக்கீங்க இதில் அப்படின்னு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக மாறிட்டாவன். அப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்த உடனே ஹீரோவும் சரிப்பா என்ன கிளம்பலாமா வீட்டுக்கு? செம்பாய் எங்க போறீங்க? இருங்க, இங்கதான் என் வீடு பக்கத்துலேயே இருக்கு, ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் நான் தங்கி இருக்கேன், அதனால நீங்களும் என்னுடைய ரூமுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போங்களேன், எனக்கு ரொம்ப தனியா இருக்கு, போர் அடிக்குது. என்னது உன் கூட நான் வந்து தங்கணுமா? ஆஹா என் லைஃப்ல முறையா ஒரு பொண்ணு கூட போயிட்டு தங்க போறேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் தப்பா இருக்கு, போலாமா வேணாவா? ஆனா அவர் ரொம்ப கியூட்டா கேட்கறான். கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒரு டேட்டிங்ல இதெல்லாம் சாதாரணமான விஷயம் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹீரோ மைக்கிட்டு அந்த இடத்துல கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளுடைய அபார்ட்மெண்ட் பார்க்க ஏமா இது நம்ம பேயெல்லாம் இருக்கிற வீடு மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இந்த இடம் ரொம்பவும் ரெண்ட்லாம் சீப்பாக இருக்கிறதுனால பெருசாக ஆளுங்க வரமாட்டாங்க, இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கும். சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள க்ளீன் எல்லாமே இருக்குன்னா கிடையாது, எல்லாம் க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ உண்மையிலே நான் அவளுடைய ரூம்ல இருக்க ஒரு பொண்ணுடைய ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு நினைச்சானோ அது ஒன்றா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமே அவள் ஹீரோ மேலே கையை வச்சு சேப்பா நீங்கள் ரெடியா? என்னமா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்புமா, இந்த வயசுல இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, வேணாம் தள்ளி போமா அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் இதில் பண்ணலாம் இந்த வயசுல, நீங்க பர்மிஷன் மட்டும்
கொடுத்தா போதும், மிச்ச தலைமை நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் ரொம்பவும் ரொமான்டிக்கா ஹீரோ கிட்ட பண்ணும்போது டக்குன்னு அவனுடைய தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த அட்டாச் பண்ணி விட்டு ஹீரோக்கு லைட்டா பயத்தை காமிச்சிருவான். இதனால ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்குள்ள ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுவான். என்னடா இது தலை பயங்கரமா வலிக்குது, கவலைப்படாதீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வேலை செய்யும், நீங்க ரொம்பவும் கியூட்டா இருக்கீங்க, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு சோரன், உண்மையிலே இந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஃபைனலி அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அடுத்த கட்டமா அவன் ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த இடத்த தொடலான்னு போவா. அதாவது எந்த இடம்ன்றது நமக்கே தெரியும், ஒரு ஆணுடைய முக்கியமான இடத்த தொட போக திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு இதோ ஒரு வழி எடுத்து அப்படியே கீழே விழுந்துருவான். செப்பா என்னாச்சு உங்களுக்கு, என்கிட்ட வராதடி, நீ ரொம்ப மோசமான ஆளுன்றது இதுல இருந்து தெரியுது, என்னாச்சு, கிட்ட தானே வந்தேன், அதுல என்ன தப்பு, நீ போய் சொல்ற, என்கிட்ட வராத, என்கிட்ட சாதாரண ஆளுங்க வந்தா எதுவும் ஆகாது, ஆனா ஸ்பெஷலான சக்திகளை கொண்டு யாராச்சும் என்கிட்ட வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சீல் இருக்கு, அது என்ன வழியை தூண்டும், அது ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் எனக்கு, அப்ப நான் கண்டிப்பா நீ ஒரு எனிமி தான் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு. ஓ பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்போ உங்ககிட்ட இருக்கிறது அந்த சீல் தான், சரி அப்போ இது வரைக்கும் நம்ம நடிச்சதெல்லாம் போதும், விளையாட்டை நிறுத்திட்டு நிஜமான விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு அவன் சொடக்கு போட்டு அடுத்த செகண்டே வந்து அந்த இடத்துல ஜாம்பி எல்லாமே வருதுங்க. ஹீரோவும் இதுங்களை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ஹே இந்த ஜாம்பி எல்லாமே அன்னைக்கு சுடுகாட்டில் வந்ததாச்சு, இது எப்படிங்க, அப்ப நீ தான் இதோடைய ஓனரா, பரவாயில்ல, நான் உண்மையிலே எதனா உன்னை பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா என்னது பண்றது, உனக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்கல, இருந்தாலும் பிரச்சனை என்ன தெரியுமா, கண்டிப்பா உனக்கு கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்து சாக போறேன், அதுவும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம. உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒண்ணுமா புரியல செம்பாய், இது எல்லாமே எங்களுடைய ட்ராப் தான், உன்னை இந்த இடத்துல வர வச்சு மாட்ட வைக்கணும்ன்றது எனக்கு கொடுத்த ஆர்டர், அதனால அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி நான் உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி நடிச்சு இப்போ உங்களை இந்த ட்ராப்ல மாட்ட வச்சுட்டேன், இது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்குது தானே, என்ன பிடிச்ச மாதிரி நீங்களும் கேவலமா நடிச்சிங்க, பாவம் எனக்காக செலவுலாம் வேற பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவன் ரொம்பவும் ஹீரோவை ஏமாத்திட்டோன்ற ஒரு என்டர்டைன்மெண்ட்ல அவ பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவும் என்னால நம்ப முடியல, இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒருத்தி என்ன வந்து உயிரெடுத்திருந்தா, அதே போல இன்னொருத்தையும் இப்ப வந்து என்னுடைய வாழ்க்கையவே சீரடிச்சிட்டான், என்னை ஏமாத்திட்டான், நீயும் வெளியாள் தானே, நீ அவங்கள ஒருத்தி தானே, என்ன சொல்ற, எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் அவங்கள ஒருத்தி தான், எனக்கு எத்தனை பேர் எனக்காக வர போறீங்க, உங்களை பார்த்து பயமே இல்லை எனக்கு, கண்டிப்பா உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன், உங்களால ஃபைட் பண்ண முடியாது, என்ன பேசுறீங்க, இங்க எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா, என்ன பேசுற, என் பவரை பாத்தியா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பவரை பயன்படுத்துவான். ஆனா அது திரும்பி ஆஃப் ஆயிடும். என்னாச்சு, எங்க போச்சு உங்களுடைய கிங்கோ, அந்த ஒரு ஆட்டெல்லாம் இதுக்கப்புறம் வெளிப்படாது, ஏன்னா அந்த சக்தியை உறிஞ்செடுக்க தான் ஆல்ரெடி உங்க மேல ஒரு பேராசைட்டை நான் போட்டு வச்சிருக்கேன், அது எல்லா விதமான வேலையும் பார்த்தோம், அப்ப நான் இதுக்கு முன்னாடி தொட்டப்போ ஒரு வழி ஏற்பட்டது, அப்ப நான் நீ பண்ண வேலை தானே அது, எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கேன், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்ப என்ன வச்சு அதுக்கப்புறம் அந்த சாம்பிகளை வச்சு ஹீரோவை அடக்கி பிடிச்சி அந்த இடத்த விட்டு கடத்தி போறதுக்காக ரெடியா இருக்கு. ஆனா ஹீரோ தடுக்கிறான், ஆனா அதுங்க 3 பேரா இருக்கிறதுனால ஹீரோவால சமாளிக்க முடியல, அதுக்கு எதுக்கடி என்ன ஏமாத்தணும், நீ இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனாலதான் ஏமாத்தினேன், கவலைப்படாதீங்க, உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் கிட்டயே உங்களை கூடிய சீக்கிரம் அனுப்பி வைக்கணுன்ற மாதிரி அவன் அதுக்கப்புறம் ஹீரோவை கடத்தி கொண்டு போக இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய மாஸ்டரும் இந்த போன்ல பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் வேகமா போ, என்னாச்சு, என்ன திடீர்னு என்னன்னு தெரியல, அவன் வேகமா நகர ஆரம்பிக்கிறான், ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அவனை கார்ல கடத்தி கொண்டு போயிருக்கலாம், யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜட் சிட்டில ரீசெண்டா வந்த சென்சே காய்ஸ் தான் இருக்கணும், ஆல்ரெடி மறந்துட்டே என்ன, அந்த சுடுகாட்டுல நிறைய ஜாம்பி எல்லாம் வந்து ஒன்று அட்டாக் பண்ண வந்துச்சுங்களா, அதுங்க ஆளுங்க அமுச்சு விட்டது எல்லாமே அந்த சென்சே கேங்ல இருக்க ஒருத்தி தான், அப்பனா கண்டிப்பா இப்போதைக்கு அவங்களுக்கு சோ சாக்கரினுடைய அந்த பாடியில் இருக்கிற சக்திகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். அடுத்தது அவனுடைய பேர பையன், அவனுக்குள்ளேயும் அதே மாதிரியான சக்திகள் அளவுக்கு அதிகமா இருக்கணும், அதையும் எடுக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான வேலையை பாக்குறாங்க. அப்ப சென்சே சாசரஸா கண்டிப்பா, ஆனா இந்த முறை நம்ம எதிர்க்க போற எனிமிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியானவங்க கிடையாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவுக்காக இவங்க 2 பேரும் காத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. கவலைப்படாதீங்க அக்கா, கண்டிப்பா சோ சொல்றேன், இந்த இடத்துல வந்த உடனே அவனை நம்ம எப்படியாச்சு அவங்க கிராண்ட் ஃபாதர் மாதிரி சக்திகளை உறிஞ்சு எடுத்துரும். சரிடா, இந்த இடத்துல போய் என்னால ரொம்ப நேரத்துல வெயிட் பண்ண முடியுது, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் வெளியே போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் போன பிறகு பார்த்தா ஹீரோவை கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த பையனை கூட்டின்னு வந்துட்டேன், அதனால கண்டிப்பா உங்களுடைய டீம்ல என்ன ஜாயின் பண்ணிக்க அலோவ் பண்ணுங்க, ஏன்னா அதுதானே நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி வட்ட குட்டி பையனும் ஓகேப்பா நீ சொல்றது எல்லாமே சரிதான், அப்பனா இதுக்கப்புறம் நீ எங்களுடைய டீம்ல ஒரு மெம்பரா ஜாயின் ஆயிட்டு, அதுவும் ஏனில இருந்துன்ற மாதிரி சாதாரணமா சொல்லுவான். அவ இதை கேட்டுட்டு கடு போயிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாற்றம் பண்றா, என்னடா பண்றீங்க, சாதாரணமான வரவேற்பு மட்டும் தான், டேய் அபிஷியலா எதனா ஒரு டேட்டோ பேட்ஜ் ஊத்துறது சின்னதா ஃபங்க்ஷன் கூட வைக்க மாட்டீங்கடா வாரத்துக்கு, நாங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம்பா, நாங்க அபிஷியலா சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவன் மொக்கையா சொல்றதுல அவ ரொம்பவும் எக்ஸைடுவா. அவ எதிர்பார்த்தது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. இதுக்கிடையில நம்ம அக்காவும் பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஆசை வந்துச்சு, அதனால அவங்க அவகிட்ட போயிட்டு தம்பி நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கப்பா, ஏய் என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க, என்ன தொடாத. அதுக்கப்புறம் ஒரு விஷக்கருமின்ற விஷயத்த வந்து நிரூபிக்கிறான். அதாவது ஹீரோவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல இருந்து கீழே வரைக்கும் தொட்டுட்டு ஒரு இடத்த தொட்ட உடனே அடேங்கப்பா உன்னுடைய எனர்ஜி எல்லாமே ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அவ வித்தியாசமா சொல்றான். ஹீரோக்கு அந்த இடத்துல சீல் இருக்கிறதுனால தொடாதன்னு தொட்டு போறான், அவனுக்கு தான் வலிக்குன்றதுனால. ஆனா அவன் டக்குன்னு தொட்ட உடனே எதுவுமே ஆகல, என்ன இது எதுவுமே ஆகல. அப்ப இந்த பொண்ணு என்னுடைய உடம்பு ஏத்துக்குச்சா, என்னோட பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா, அவனை வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, நமக்கு நிறைய வேலை கிடக்குது, நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க, சரி ஓகே சீக்கிரம் வேலையை முடி. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனும் ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னுடைய வேலையை ஆரம்பிக்க போறேன், டேய் மெண்ட பையில நீ என்னடா பண்ண போற, கவலைப்படாத உன்னுடைய கிராண்ட்பா மாதிரியே உன்னுடைய சக்திகள் மொத்தத்தையும் நான் உறிஞ்சு எடுக்க போறேன், என்னை பத்தி நான் அறிமுகத்தை நான் கொடுக்கல, நான் தான் ரோயோ ஜெஞ்சேல நானும் ஒரு மெம்பர், என்னுடைய பவர் என்ன தெரியுமா, சோல்களை கலெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அந்த ஆன்மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு எடுக்கிறான். ஹீரோக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி ஏற்படுத்துறதுல திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு அட்டாக்கம் நடக்க அவன் விட்டுருவான். யார் இந்த வேலையை பார்த்தாலாம் பாலங்க தான் வந்துட்டாங்க. ஹீரோவோ மாத்த வந்துட்டீங்களா காப்பாத்துங்க அப்படின்ற
மாதிரி அவன் கத்திட்டு இருக்கு. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்றீங்க. உண்மையிலே சொல்றேன், கதை அடுத்த எபிசோட்லாம் நான் சொன்னதை காட்டில வேற விதமா போவோம். அது எல்லாமே இன்னும் சூப்பரா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல சீரிஸை நீங்க மிஸ் பண்ணாத மாதிரி ஆயிடும். சப்போர்ட் பண்ணி பார்க்கணும்னு தோணாதவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. அதனால சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.